வணக்கம். பிரிஸ்தலோட் ஒருதே மக்கள், அன்பான உறவுகள் அனைவரும் முடிந்தளவு எனது வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அது ஒன்று. இரண்டாவதாக, எனது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு காரணத்தோடு தான் போடுறேன் நான். மலையக மக்கள் அதிகமாக மலைய மக்களுடைய வீடியோக்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த வீடியோக்களில் வந்து உங்களுடைய அபிப்பிராயங்கள், எல்லா அபிப்பிராயங்கள் கட்டாயம் தேவை. உங்களுடைய அபிப்பிராயங்கள் அதில் தேவை. மலையக மக்களை பற்றி நாங்கள் பேசும்போது அதில் கட்டாயம் அபிப்பிராயங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை கட்டாயம் எழுதணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சகோதரியை வந்து இந்த குவைட் நாட்டில் வந்து என்று அடித்து கையில் சூடெல்லாம் வச்சு, இப்போ அந்த ஃபோட்டோஸெல்லாம் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன். என்கிட்ட அவங்களுக்கு ஒரு அளவு ஓவர் பண்ணியாச்சு. ஆகையால் வந்து பலத்த அடி, அயனில் சுட்டு இந்த மாதிரி பலத்த அடி. அதுக்கு பிற்பாடு அந்த சகோதரி வந்து நான் நாள் தூதரகத்துக்கு போட்டிருந்தேன். மறுநாள் ஈவினிங் மட்டுமே அதுக்கு உண்டான நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்துச்சு மெசேஜ். பட்டுக்கு அதுக்கு உண்டான வரலை. என்கிட்ட உங்களுக்கு தெரியும், ஒரு தூதரகத்துக்கு போட்டாலும் அவங்களுக்கும் ப்ராசஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வேண்டி மறுநாள் ஈவினிங்கை மட்டும் அதுக்கு உண்டான பதில் எதுவுமே வராத பொழுது உடனடியாக போலீஸுக்கு அடிக்க சொன்னேன் நான். போலீஸுக்கு அடித்து நான் அந்த சகோதரியை போலீஸுக்கு அந்த போலீஸ் வந்து அந்த சகோதரியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களோட எஜமானுங்களை கூப்பிட்டு பேசின பிறகு அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, என்னை வந்து தூதரகத்துக்கு இல்லாட்டி ஏஜென்சிக்கு அனுப்புங்கன்ட்டு. அதுக்கு முன்னையும் அவங்க ஏஜென்சிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த ஏஜென்சி கணக்கெடுத்து இல்லை. ஓகே என்கிட்ட சொல்லியிருந்துருக்குறாங்க. இப்போது போலீஸில் வந்து அந்த சகோதரியை வந்து அவங்க சொல்லும்போது அந்த தூதரகத்துக்கு அனுப்புங்க இல்லாட்டி ஏஜென்சிக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது பிள்ளைய பார்த்தா அந்த இதெல்லாம் அப்படியே காயம், அப்படி அந்த அயனால் சுட்டது வந்து அந்த வெள்ளை தோல் தெரிய மட்டும் அந்த பிள்ளைக்கு காயம். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். பதில் கட்டாயம் அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க இறைவனிடத்தில். மற்றது அந்த சகோதரிக்கு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸுக்கு சொன்ன பிற்பாடு அந்த போலீஸ் ஆளை வந்து என்ன செய்திருக்கிறாங்க, இந்த சகோதரியை அவங்களோடைய அனுப்பி இந்த பிள்ளையை வந்து ஓவர் பண்ணுங்கள், ஏஜென்சிக்கு ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்துருக்குறாங்க அந்த எம்பசி எஜமானுங்க கிட்ட. கொடுத்த பிறகு வந்து அவங்க அந்த பிள்ளைய பயம்படுத்தி, யார் அடித்தது, இவர் அடித்தது, நீனே தானே அடிச்சுக்கிட்ட, நீனே தானே காயப்படுத்திக்கிட்ட, நீனே தானே புண்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செய்திருக்கிறாங்க. வீடியோ செய்துட்டு அந்த புள்ள இல்லை நான் செய்யலை அப்படி ஒத்துக்காத பொழுது அவங்களுடைய மகன்கிட்ட சொல்லி சுடு தண்ணியை காய வச்சுருக்கிறாங்க ஊற்றுறதுக்கு அந்த பிள்ளைக்கு. ஸோ இந்த பயத்தில் இந்த சுடு தண்ணியை ஏதாவது ஊற்றி என்னமாவது செய்திருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த புள்ள வந்து நான் தான் எல்லாம் ஒத்துக்கிட்டேன், நான் தான் என்னை புண்படுத்திக்கிட்டேன், நான் தான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோவில் கொடுத்துட்டு இந்த புள்ள மறுநாள் உடனடியாக இந்த பிள்ளையை வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் மகன்கிட்ட சொல்லி சுடுத்தினேக்காக வச்சு ஊற்றிருப்பாங்க. அப்படி அந்த வீடியோ பண்ணலைன்னு சொன்னால். ஸோ அவங்க வந்து அந்த ஏஜென்சிக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஏஜென்சி பார்க்கவே இல்லை. ஆனால் தூதரகம் பார்த்துருந்துச்சு. மறுநாள் எனக்கு 2 நாள் பதில் வராமல் இருக்கும்போது தான் நாங்கள் போலீஸ்க்கு ஓவருக்கு போக சொன்னது அந்த பிள்ளைய. பிறகு இப்போ அந்த சகோதரிக்கு வந்து நல்லபடியாக நான் அவங்களோட பேசி அவங்களுடைய மனதை கொஞ்சம் ஆற வச்சு நல்லபடியாக பேசி அந்த சகோதரி வந்து இப்போ இருக்கிறாங்க, ஏஜென்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருந்து எடுத்து கொடுத்து அவங்க நல்லபடியாக ஒரு வேலைக்கு போடுறோம் அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி இந்த காயங்களுக்கு யார் பதில் சொல்லுவது? அதே மாதிரி தான் இன்னொரு கதையும். ஒரு சகோதரி ஒரு இடத்துல வேலை செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதம் எங்கெங்கே இருந்தோ எப்படியோ வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க களவெடுத்ததாக அந்த சகோதரியை போலீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு விசாரணை பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி அவங்க செயின் காணாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இந்த சகோதரி வந்து இருக்க விருப்பம் இல்லாமல் அவங்க ஏஜென்சிக்கு போயிட்டாங்க. ஏஜென்சிக்கு போன பிறகு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இவங்க களவெடுத்துன்னு சொல்லியிருக்காங்க, இனி போலீஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, நான் விருப்பமில்லை இருக்கிறதுக்குன்னு போயாச்சு. போன பிறகு அந்த ஏஜென்சி உண்மையிலேயே நல்ல ஏஜென்சி. அவங்க பார்த்துட்டு இந்த பிள்ளைய வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போட்டிருக்குறாங்க. ரொம்ப நல்லவங்க. அங்கே 3 மாதம் வேலை அவங்க 3 மாதம் ட்ரையல் போட்டிருக்காங்க. இப்போ 2.5 மாதம் ஆகிடுச்சு.
அந்த 2.5 மாதத்தில் இந்த புள்ள வேலை செஞ்சுருக்கு, நல்லா வேலை செஞ்சுருக்கு. அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அவங்களும் நல்ல மக்கள், எல்லா வகையிலையும் சாப்பாட்டுலேருந்து உடுப்புலேருந்து எல்லாமே நல்லதாக இருக்காங்க. அவங்க வந்து ட்ராவல் வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க இந்த பிள்ளைய தனியாக விட்டுட்டு. அந்த நேரத்தில் வந்து போலீஸால் கால் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிள்ளைய வந்து போலீஸ்க்கு வர சொல்லி. அதாவது அந்த வீட்டில் முதல் வீட்டில் இருந்து 2வது வீட்டுக்கு வந்து 2.5 மாதமாக கால் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் அந்த எஜமானவங்கள் வந்து இன்னொருக்கா வந்து கேஸ் போட்டுட்டாங்க. கேஸ் போட்ட பொழுது போலீஸுக்கு போயிட்டு பார்த்த பொழுது இந்த புள்ள 2 நாளாக சிறையில் இருந்திருக்கு. சிறையிலையும் போட்டாங்க. பார்த்துருக்குறாங்க, கம்ப்யூட்டரில் அந்த பார்த்துருக்காங்க, கேமராவெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த புள்ள எதுவுமே ஒரு எவிடன்ஸ் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லை இந்த புள்ள இந்த தங்க சாமானை எடுத்ததாக. அதுக்கு பிறகு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு வேறு இடத்துல நீங்கள் போடுங்க வேலைக்கு, நீ வேறு செய்கிற இடத்துல நீ நல்லபடியாக வேலை செய்ய, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த பாபாவும் வந்து கேட்டிருக்கிறாரு. அதாவது அந்த 2வது வீட்டில் உள்ள அந்த பாபாவும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து கேட்டிருக்கிறாரு. இந்த விஷயங்கள் தெரிஞ்சியும் கூட அந்த 2வது வீட்டில் அந்த பிள்ளைய நல்லபடியாக தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து, நீ சத்தம் இல்லாமல் இரு, பிரச்சனை அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் அப்படித்தான், நல்லபடியாக இரு, நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நானும் பேசினேன் இந்த பிள்ளைகிட்ட. சரி, நடந்து போயிடுச்சு சரியா. இப்போ அந்த பிள்ளை வந்து அந்த அந்த முதல்ல அடித்த பிள்ளைக்கும் ஒரு இதுவும் இல்லை. இந்த பிள்ளையையும் களவெடுத்ததாக சொல்லி 2 பயணம் போலீஸுக்கு ஒரு பயணம் போலீஸுக்கு கூட்டி போயிட்டு பார்த்தது, 2வது பயணம் பெண்டனை காணான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொறுப்பு ஒன்றும் இல்லாமல் இருந்தும் கூட அவங்களுக்கு பெரிய பெரிய வாஸ்தாக்கள் இருந்திருக்குது. வாஸ்தாக்கள் இருந்தால் யாரையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. மாற கேம் தான் அதெல்லாம். அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. பிறகு 2 நாள் அந்த புள்ள படாத பாடு 18 பாடும் அந்த சிறையில் பட்டு 2 நாளில் பீரியட் கூட அந்த பிள்ளைக்கு வந்து அங்கே ஒரு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக ஆகியிருக்குது. இப்போ அந்த பிள்ளைய நான் சொன்னேன், இப்போ இந்த 2வது வீட்டில் நல்ல வீடு தானே, நீ இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று அன்றைக்கி தான் நான் பேசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி இருந்தால் எனக்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அக்கா இருக்கிற அக்கா அப்படியான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் தன்னுடைய தாய்க்கு சுகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணும் அப்படின்னு. அப்போ வந்த காசு யார் கட்டுறது? வந்த ஏஜென்சி அந்த கைப்பட காசு வாங்கியிருக்கிறாங்களே, அவங்க அந்த எம்ப்ளாயர் கொடுத்துருக்குறாங்களே, அந்த எம்ப்ளாயருக்கு யார் காசு கட்டுறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா. இது நான் சொல்கிறேன், நம்ம வந்து இலங்கை நாட்டில் இருந்து நம்மளோட நாட்டில் இருந்து நம்ம இந்த குவைட்டுக்கோ எந்த நாட்டுகளுக்கு நாங்கள் போனாலும் கூட, உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு மாடு ஆடை கொண்டுக்கிட்டு போவாங்க இந்த பழி கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விடயமாகத்தான் நான் கறந்துக்கிறேன் இந்த நாட்டுக்கு வாரது. அதாவது இந்த நாட்டுக்கு வாரது, தகப்பன் செத்தா, தாய் செத்தா, புருஷன் செத்தா, புள்ள செத்தா, மகன் செத்தா, யாருக்கும் போக முடியாது. 2 வருட காலம் எக்ரிமெண்ட் அவங்களுடைய. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், செத்து போனவங்களுக்கு போயிட்டு நீ பார்க்க போறியே. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்கிட்ட இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் கூட வந்துச்சு அந்த மாதிரிக்கு, இல்லை சொல்லி செத்தவங்களை எழுப்ப போறியா நீனு? சும்மா உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்ன வாய்ஸ் மெசேஜ் கூட எம்ப்ளாயீஸில் வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்குது. ஒரு ஒரு அனுதாபமாக, நெசமா நீ என்ன செய்ய போகிற, உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா, அப்பா இறந்துட்டாங்களா, என்ன செய்ய போகிற, அப்படி தான் மரணம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மரணம் வரும், அந்த மாதிரியான ஒரு போங்கு சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான இரக்கமற்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதே போல் இரக்கமுள்ள நல்ல மனிதர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா இறந்த பிறகு என்னுடைய மேடம் ட்ராவல் போயிருந்தாங்க, என்னுடைய மற்ற மேடம் ஜப்பானில், மற்ற மேடம் சவுதியில் எல்லாம் எனக்கு கால் பண்ணினாங்க. எனக்கு கால் பண்ணி எனக்கு ஆழ்ந்த இரக்கங்கள் மாரி, கவலைப்படாத வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணமும் கொடுத்து, என்னுடைய தாய்க்கு என்னமும் கேட்டு இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு பணமும் 300 டினார் பணம் என்கிட்ட கையில் கொடுத்து எனக்கு அனுப்ப சொன்னாங்க. என்னுடைய அம்மாவோட தேவைகளுக்கு, உனக்கு போகணுமா நீ போகலாம், டிக்கெட்டை புக் பண்ணு போகலான்னு. ஆனால் என்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆகையால் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வரணும்.
என்பதை மறந்துடாதீங்க. எந்த மரணங்கள் வந்தாலும் எங்களுக்கு போக முடியாது, 2 வருட எக்ரிமெண்ட். அப்படியும் சில